بسم الله الرحمن الرحيم. أولم يتفكروا في خلق السماوات والأرض وقال تعالى ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان ربنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صدق الله العظيم. இப்போ நம்மால் ஃபன்னுல் ஃபலக் இதனுடைய அறிமுகம் ஒரு குறுகிய நேரத்தில் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே அதனுடைய அறிமுகம் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அப்படின்னா என்ன, அது ஏன் படிக்கணும், அது ஒரு நீண்ட ஃபன். அதை முழுமையாக விளங்குறதுக்கு ஒரே கிளாஸில் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாதான் தெளிவாக நம்ம ஃபலக்கை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனாலும் ஒரு அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்முல் ஃபலக் அப்படின்னு சொன்னால் வானவியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அஸ்ட்ரானமி, இல்முல் ஃபலக் வானவியல், அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இருக்குது அஸ்ட்ரானமி, இன்னொன்று இருக்குது அஸ்ட்ராலஜி, வானசாஸ்திரம். அது அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ரானமி வானவியல், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வானவியல் வானசாஸ்திரம். வானவியல் இல்முல் ஃபலக், அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள், இதுவெல்லாம் அதனுடைய இடம் என்ன, அதனுடைய எப்படி உருவாச்சு, அது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய இயக்கம் என்ன, இதை அறிஞ்சு கொள்வது தான் இல்முல் ஃபலக். இல்முல் ஃபலக் என்பது வானத்தில் இருக்கக்கூடிய, சொல்லப்போனால் பூமியும் ஒரு வகையில் வானத்தில் தான் இருக்குது, இந்த விண்வெளியில் தான் இருக்குது. சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள், இது போன்றவை, இதுவெல்லாம் அது அமைந்திருக்கக்கூடிய இடம், அது உருவாகின முறை, அதனுடைய இயக்கம், இதை பற்றி தெரிந்து கொள்வது அஸ்ட்ரானமி. அஸ்ட்ராலஜி வானசாஸ்திரம், இல்முல் நுஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க ரபியில். இல்முல் நுஜூம், நஜும் கணக்கு. இது நட்சத்திரங்களின் மூலமாக இந்த பூமியில் என்ன தஅசீர் ஏற்படுத்துது, என்னது பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது, இதுதான் வானசாஸ்திரம். நம்ம அறிமுகப்படுத்துறது வானசாஸ்திரம் அல்ல, அஸ்ட்ராலஜி அல்ல, அஸ்ட்ரானமி. அது ஷரியத்தில் ஜாயிஸ் இல்லை. நட்சத்திரங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, அதனுடைய தாக்கம் இந்த பூமியில் ஏற்படுது. இது ஒரு குஃப்ரான ஷிர்கான கொள்கை. அப்படி ஹதீஸில் வர்றது மாதிரி முத்திர்னா பினவ் இக்கதா, நாங்கள் இன்னும் நட்சத்திரங்களை கொண்டு மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று யார் சொன்னார்களோ அவர் காஃபிராகிவிட்டார் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ நட்சத்திரத்துக்கு நேரடியாக தஅசீர் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு நம்புறது கூடாது. நட்சத்திரங்களின் மூலமாக மழை பெய்யுது. நட்சத்திரங்கள் ஒரு வகையில் வாசித்தாவாக இருக்கலாம். சில நட்சத்திரங்கள் வரும்பொழுது அது பருவ காலம், இந்த காலத்தில் இந்த நட்சத்திரம் வரும், அந்த காலத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரம் தான் மழையை கொண்டு வருது அப்படின்னு நம்ப முடியாது. அதனால் நம்ம சொல்கிறது இல்முல் ஃபலக், அஸ்ட்ரானமி, வானவியல். இது ஜாயிஸ், இதை படிக்கணும். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இந்த ஃபன்னுக்கு சொல்லப்பட்ட பெயர் இல்முல் ஹையா, இல்முல் ஹையத். இல்முல் ஹையா, இன்னொன்று இருக்குது இல்முல் ஃபலக். ரெண்டும் ஒன்று தான். இல்முல் ஹையாங்கிறது இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அந்த ஃபன்னுக்கு சொல்லப்பட்ட பேர், இல்முல் ஹையத்துன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இல்முல் ஃபலக் அப்படிங்கிறாங்க. இல்முல் ஃபலக்கு தான் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய பேர். இப்போ இந்த இல்முல் ஃபலக் அப்படிங்கிறது எதுக்காக படிக்கிறோம்?
எதுக்காக படிக்கணும், எதனால் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது குர்ஆனை முழுமையாக நிறைவாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஃபன்னு தேவை. குர்ஆனை முழுமையாக நிறைவாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஃபன்னு தேவை. ஏன்னு சொன்னால், ஏறத்தாழ 700 ஆயத்துகள் இந்த இல்முல் ஃபலக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 700 ஆயத்துகள் இந்த இல்மு சம்பந்தப்பட்டது. அவலம் யன்துரு ஃபீ மலக்கூத்தி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் கேட்குறான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத்தி வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா, இக்தரபாவில் வருது சூரத்துல் அம்பியாவில். இது மாதிரி நீங்கள் நிறைய வசனங்களை பார்க்கலாம். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. இப்போ இதெல்லாம் பூமியை பற்றி, வானத்தை பற்றி, இரவை பற்றி, பகலை பற்றி பேசுது. அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களான்னு கேட்குது. அவளமை தஃபக்கரு, அவர்கள் தஃபக்குர் செய்ய மாட்டார்களா பூமியிலும் வானத்திலும். குல் சீரூஃபில் அருள் ஃபந்துரு அப்படிங்கிறது அவலம் யசீரூஃபில் அருள். இப்படி பல இடங்களில் குலில்லாஹு யபதவுல் ஹல்க சும்ம யுஈது, அல்லாஹ் தான் ஹல்கை ஆரம்பித்தான் அப்படின்னு ஒரு ஆயத்தில் வருது. இப்போ அல்லாஹ் படைப்பை ஆரம்பித்தான்னு சொன்னால் படைப்பினுடைய ஆரம்பம் என்னங்கிறத பற்றி ஆய்வு செய்வாங்க. குலில்லாஹு யபதுல் ஹல்கங்கும்போது அது ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இப்படி ஃபயந்துரு கைஃப பத அல் ஹல்க சும்ம யுஈது, எப்படி அல்லாஹ் படைப்பை ஆரம்பித்தான் என்று அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, எதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் உருவாச்சு? அப்போ அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு குர்ஆனை முழுமையாக விளங்கி கொள்றதனுடைய தேட்டம் இந்த வசனங்களில் இருக்குது. அப்போ இல்முல் ஃபலக்குங்கிறது குர்ஆனில் சொல்லப்பட்ட நிறைய வசனங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இரண்டாவதாக, இல்முல் ஃபலக் படிக்கிறதுனால அல்லாஹ்வுடைய மாரிஃபத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய குத்ரத் வல்லமையை விளங்கி கொள்ள முடியும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் எல்லா இல்மையும் படித்தார், ஆனால் இந்த இல்மு சமாவாத் படிக்கலை, தெரியலைன்னு சொன்னால் அவர் எல்லாவற்றையுமே இழந்தவர் மாதிரி. ஏன்னா அவ்வளவு பெரிய அஜாயிபாத்துகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதை கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்கி கொள்ள முடியும். அப்போ அது அவர் தெரியலைன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய மாரிஃபத்தில் முழுமையை அடைய முடியாது. மூன்றாவதாக, ஷரியாவினுடைய நிறைய சட்டங்கள் நமக்கு இல்முல் ஃபலக்கோட சம்பந்தப்படும். காலம் தொடர்பான சட்டங்கள், அதே மாதிரி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது எல்லாமே இல்முல் ஃபலக்கோட சம்பந்தப்பட்டது. எஸ் அலுவனக் அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ், பிறைகளை பற்றி கேட்குறாங்க. இது காலம் காட்டி மக்களுக்கு, ஹஜ்ஜுக்கான காலம் காட்டியாகவும் இருக்குது. அப்போ நோன்பு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் பிறை பார்த்து நோன்பு ஆரம்பிக்கிறோம், பிறை பார்த்து நோன்பு முடிக்கிறோம். இதுவும் நம்முடைய நோன்பை ஆரம்பிப்பதற்கானது. ஜக்காத் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண்டை முடிகிறது எதை வச்சு? சந்திரனுடைய. நம்ம சந்திரனோடு நோன்பு சம்மந்தப்படுது, ஜக்காத்து சம்மந்தப்படுது, ஹஜ்ஜி சம்மந்தப்படுது. காலம் தொடர்பான எல்லா சட்டங்களும் சந்திரனோடு சம்மந்தப்படுது. தொழுகை சூரியனோடு சம்மந்தப்படுது. அக்மி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். சூரியனுடைய சம்மந்தப்பட்டு தான் தொழுகை. சூரியன் மறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது மக்ரிப். சூரியன் உச்சியிலிருந்து ஜவாலாச்சுண்டா லுஹர். சூரியன் ஷஃபக், சூரியன் பூமிக்கு அதாவது மறைந்து ஷஃபக்கும் அதாவது செம்பேகமும் மறைந்து விடுமையானால் இஷா. அப்போ எல்லா வக்துமே சூரியனோட சம்மந்தப்படுது. தொழுகையுடைய நேரங்கள் எல்லாம் சூரியனோட சம்மந்தப்படுது. அதை தவிர மற்ற மாதிரி நோன்பு ஆரம்பிக்கிறது முடிக்கிறது வாத்திமு செய்யாமல் இரல்லை ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும், அது நோன்பு ஆரம்பம் முடிவும் சூரியனோட சம்மந்தப்பட்டது. நம்முடைய பண்டிகைகள், ஈது எல்லாமே இது வானவியலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. தொழுகை நேரங்கள் எல்லாம் அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதை நாம் படிக்கிறதன் மூலமாக இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் அதனுடைய முக்கியமான மக்காசிதுகள். இல்முல் ஃபலக் படிக்கிறதுனால முக்கியமான மக்காசித். இன்னைக்கு அதில் அஸ்ட்ரானமி உடைய ஃபன்னில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மதரசாக்களில் இது மாதிரி ஃபன்னு படிக்கிறதுக்கு நம்மளுடைய ஷரியத்துக்கு தேவையான சட்டங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம படிக்கிறோம்.
இந்த ஃபன்னு. சரி, இந்த ஃபன்னில் சில இஸ்திலாஹாத்துகள் இருக்குது. அல் அஃப்லாக், அல்லாம கீரனூரி ரஹ்மஹுல்லா ஹஸரத் எழுதின கிதாப் மௌசூஅத்துல் அஃப்லாக் வல் அவுகாத். அல் அஃப்லாக்ங்கிறது வானவியல் சம்பந்தப்பட்டது, அல் அவுகாத்துங்கிறது தொழுகை நேரம் சம்பந்தப்பட்டது. இப்போ இதில் ஒன்று விஞ்ஞானபூர்வமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் குர்ஆனில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆனில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக ஊர்ஜிதமாகுது. ஒரு நேரத்தில் இப்போ அஸ்ஸமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அஸ்ஸமாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? சொல்லுங்களேன். அஸ்ஸமா, வானம். வானம் என்றால் எதுக்கு வானம்னு நம்ம நினைக்கிறோம்? சொல்லுங்க, அவர் சொல்கிறார், சொல்லுங்க. அதான் வானத்தில் இருக்கு. சரியான யதார்த்தமான பதில். வானம் வானத்தில் இருக்கு. தப்பான பதில் இல்லை, சரியான பதில், யதார்த்தமான பதில். நம்ம பார்க்குறோம், இதைத்தான் வானம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதுதான் வானம், அஸ்ஸமா. இப்போ குர்ஆனில் எத்தனையோ பல இடங்களில் சமாங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது. ஒஸ்ஸமா பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூஸிஊன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வச்சோம்னு சொல்லப்பட்டிருக்குது. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வச்சோங்கிறதையும் எல்லாம் சொல்கிறான். இந்த வானத்தை கட்டி எழுப்பினோம்ன்றும் எல்லாம் சொல்கிறான். அப்போ சமா அப்படிங்கிற வார்த்தை குர்ஆனுடைய பார்வையில் என்ன அர்த்தம், லுகாவில் என்ன அர்த்தம், ஃபன்னில் வானவியல்ல அஸ்ஸமாங்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க? லுகாவுக்கும் குர்ஆனுக்கும் ஃபன்னுக்கும் பெரிய வித்தியாசம் வராது. அஸ்ஸமா அப்படின்னு சொன்னால் லுகாவில் குல்லுமா அலாக்க ஃபஹுவ சமா. குல்லுமா அலாக்க, எதுவெல்லாம் உனக்கு மேலே இருக்கிறதோ அதுவெல்லாம் சமா. எதுவெல்லாம் உனக்கு மேலே இருக்குதோ அதுவெல்லாம் சமம். இப்போ நம்ம பார்வையில் இந்த ஃபேன் சமா தான், இந்த சீலிங் போட்டிருக்கோமே இது சமா. ஏற்றுக்குவீங்களா? நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்க மாட்டியே. அவர் சொல்லிட்டு நான் பார்க்குறோம்ல, வானம் வானத்தில் தான் இருக்குது. நீங்கள் ரூமுக்குள்ளே வானம் சொன்னீங்கன்னா இது சமா. எதுவெல்லாம் மேலே இருக்கோ அதுவெல்லாம் சமா. அப்போ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீர் இறக்கிறோம்னு சொன்னால் அங்கே மேகம், மேகத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறோம். மேகத்திலிருந்து தண்ணீர் வருது, மேகம் நமக்கு மேலே தான் இருக்கு, அதான் அதுக்கு சமான்னு சொல்கிறோம். இப்போ முகலுக்கும் குர்ஆன்லேயே முகலுக்கு சமான்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. குர்ஆன்லேயே இந்த வீட்டு முகட்டுக்கு ஒரு ஆயத்து சூரத்துல் ஹஜ்ஜில் வருது. மன்கான யதுன்னு அல்ல யன்ஸுரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா ஃபல் எம்துது பி சபபின் இலஸ்ஸமா சும்மல் யக்தா. அங்கே அஸ்ஸமாங்கிறதுக்கு முகலுக்கு தான் சொல்லப்படும். யார் இப்படி நினைக்கிறார்களோ, மன்கான யதுன்னு அல்ல யன்ஸுரஹு, அல்லாஹ் நபிக்கு உதவி செய்ய மாட்டான் என்று யார் நினைக்கிறார்களோ, ஃபல் எம்துது பி சபபின் இலஸ்ஸமா, தன்னுடைய வீட்டு முகட்டிலே ஒரு கயிற்றை கட்டி தொங்கட்டும். அதாவது சாகு, அல்லாஹ் உதவி செய்யத்தான் செய்வான் ரசூலுக்கு. யார் உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, கோபத்தினுடைய உச்சத்தில் நீ மூத்தா போ. அதுக்கு என்ன சொல்கிறான்? ஃபல் எம்துது பி சபப். சபபுங்கிறது கயிறு. சபபுன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? காரணம். சபபுங்கிறது எதுவெல்லாம் வாசித்தாவாக இருக்கோ அதெல்லாம் சபபு தான். எதெல்லாம் வாசித்தா, ஒன்றை அடைவதற்கு எது வாசித்தாவோ அது சபப். கயிறுக்கும் சபபுன்னு சொல்லுவோம். சும்மா அத்துபா சபபா, வாகனத்துக்கும் சபபுன்னு சொல்லுவோம், பாதைக்கு சபபுன்னு சொல்லுவோம். இங்கே சபபுண்டா கயிறு. அப்போ உங்களுடைய வீட்டு முகட்டிலே ஒரு கயிற்றை தொங்க விடட்டும், அவர் சாகட்டும்னு வீட்டு முகட்டுக்கு தான் அல்ல சமான் சொல்கிறோம். அப்போ லுகாவில் குல்லுமா அலாக்க ஃபஹுவ சமா. அதே மாதிரி குர்ஆன்லையும் பல்வேறுபட்ட அர்த்தத்தில் சமான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. குர்ஆனில் வரக்கூடிய சமாங்கிறது முகலுங்கிற அர்த்தத்திலையும் உபயோகிக்கப்பட்டிருக்கு, மேகம்ங்கிற அர்த்தத்திலையும் உபயோகிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி நம்ம கண்ணில் பார்க்குறமே இதையும் சமான்னு சொல்லலாம், ஏன்னா அதுவும் மேலே தான் இருக்குது. அதனால் அதையும் நம்ம சமான்னு சொல்ல முடியும். இப்போ இந்த சமா அப்படிங்கிற வானம் அப்படிங்கிறத இதோடு மட்டும் முடிச்சு கொள்ள முடியாது. இன்னும் அதிகமாக கொஞ்சம் தூரம் போனேன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் சமான்னு சொல்லலாம். பிரபஞ்சம் அப்படின்றா என்ன?
பிரபஞ்சம்னு சொல்றதுக்கு போனால் அது புரியணும். ஃபலக்கில் வந்து அல் கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் கவுன் அதுதான் பிரபஞ்சம்னு சொல்கிறது. அதனுடைய ஹக்கீக்கத்து என்ன? உதாரணமாக நம்ம திருச்சியில் இருக்கிறோம், ஒரு பள்ளியில் மஸ்ஜிதில் மாடியில் இருக்கிறோம். நம்ம மஸ்ஜித் திருச்சியில் இருக்குது. திருச்சி தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு மாநிலம். இந்தியா என்பது ஆசியா கண்டத்தினுடைய ஒரு நாடு. ஆசியா கண்டம் என்பது 7 கண்டங்களில் ஒரு கண்டம். 7 கண்டங்கள் என்பது ஒட்டுமொத்த பூமியும், பூமியுடைய நிலப்பரப்பு. இதுதான் 7 கண்டங்கள். அப்போ ஒட்டுமொத்த நிலப்பரப்பு, தண்ணீர், கடல் எல்லாம் சேர்ந்தது தான் பூமி. இந்த பூமி எங்கே இருக்குது? சூரியனை சுற்றி கொண்டு இருக்குது. பூமி சூரியனை சுற்றி கொண்டு இருக்குது. பூமி பூமி சுற்ற மாதிரி இன்னும் 8 கோள்களும் சுத்துது. மொத்தம் 9 கோள்கள் எதை சுத்துது? சூரியனை சுற்றி கொண்டு இருக்குது. இந்த சூரியனை 9 கோள்களும் சுற்றுகிற பொழுது இப்போ நம்ம சூரிய குடும்பம்ங்கிறது கொஞ்சம் விசாலமாயிட்டோம். முதல்ல இந்த இடத்துல இருந்தோம், அப்புறம் திருச்சியை மட்டும் கற்பனை செஞ்சோம், அடுத்து தமிழ்நாடு, அடுத்து இந்தியா அப்படின்னு போனீங்கன்னா கடைசியா இந்த பூமி என்பது சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம். சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம். சூரிய குடும்பம். அப்போ சூரியன்கிறது எங்க இருக்குது? இது மாதிரி ஏகப்பட்ட சூரியன்கள் சேர்ந்தது ஒரு கேலக்சி. நம்ம சூரியன் மாதிரி லட்சக்கணக்கான சூரியன்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம பேர் சொல்லுவோம் அந்நஜும், நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த சூரியனுக்கெல்லாம் நஜும்னு சொல்லுவோம். நம்ம சூரியனுக்கு மட்டும் சூரியன் ஷம்சுன்னு சொல்றோம். உண்மையில அதுவும் என்னதுதான்? நட்சத்திரம் தான். எல்லா நட்சத்திரங்களை போன்ற ஒரு நட்சத்திரம் தான் சூரியனும். இப்ப எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்த ஒரு குவியல் இருக்குது. அதுதான் என்னது? ஒரு கேலக்சி. கேலக்சின்னு சொல்லுவாங்க, நட்சத்திர கூட்டம். இந்த நட்சத்திர கூட்டம் மாதிரி கேலக்சி மாதிரி நம்முடைய கேலக்சிக்கு மில்கி வேன்னு சொல்லுவாங்க, பால்வெளி மண்டலம். நம்ம பூமி இருக்கிற கேலக்சி மில்கி வே, பால்வெளி மண்டலம். இது மாதிரி கோடானு கோடி மில்கி வே நட்சத்திர கூட்டங்கள், கேலக்சிகள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்துதான் என்னது? இந்த பிரபஞ்சம். அப்ப நம்ம இருக்கிற இடம் ஒரு சின்ன இத்தினூண்டு இடம். பிரபஞ்சம்ங்கிறது அவ்வளவு விசாலமானது. சாதாரணமான அளவுகளில் ஆகப்பெரிய விசாலமான ஒரு இடம் தான் பிரபஞ்சம். இங்க பாருங்க, சூரிய குடும்பம் எப்படி சுத்துது. உதாரணத்துக்கு சூரிய குடும்பம் சூரியனை சுற்றி 9 கோள்களும் என்ன செய்யுது? தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி சூரிய குடும்பம் மத்தியில் சூரியன் இருக்குது, சுற்றி 9 கோள்களும் இப்படி தான் சுற்றி கொண்டு இருக்குது சூரியனை. இதுதான் ஒரு சூரிய குடும்பம். இது ஒரு சூரிய குடும்பம். இது மாதிரி ஏராளமான சூரியன்கள் இருக்குது. பல சூரியனுக்கு குடும்பமும் இருக்கு. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? உஸ்ரத்து ஷம்ஸ் அப்படிம்பாங்க. சூரிய குடும்பம் உஸ்ரத்து ஷம்ஸ். அதே மாதிரி நம்முடைய பால்வழி மண்டலத்துக்கு அத்தரீக்குல் லபனியா. நம்முடைய பால்வழி மண்டலத்துக்கு அத்தரீக்குல் லபனியா. இப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அல்கவுன் பிரபஞ்சம் தான். ஒரு அமைப்பை தான் நம்ம பிரபஞ்சம்னு அறிமுகப்படுத்துறோம். அதனால பிரபஞ்சம் சொல்லும் பொழுது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உருவம் நமக்கு முன்னாடி வரும். நம்மளால கற்பனையே செய்ய முடியாது. அந்த பிரபஞ்சத்தை பூரா ஆய்வு செய்யறது, அதனுடைய அமைப்புகள் என்ன, அதுதான் இல்முல் ஃபலக். இப்போ அஸ்ஸமா அப்படிங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க, 7 வானத்தை கடந்து போனாங்க. இப்போ 7 வானத்தை கடந்து போனாங்களே, அந்த சமா எது? விஞ்ஞானிகள் அந்த சமா இல்லைங்கிறாங்க. அப்படி ஒரு சமா கிடையாது. இல்லைன்னு சொன்னா காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க பார்க்கல, இது வரைக்கும் தெரியல அவங்களுக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல முழுமையாக ஆய்வு செஞ்சு இன்னும் முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வ மா லா துப்சிரூன். பார்க்கிற உலகம் ஒன்று இருக்குது, நீங்க பார்க்காத உலகம் ஒன்று இருக்கு. கண்டையும் எல்லாம் சொல்லுவாங்க. விஞ்ஞானிகளும் அதை ஒப்புக்கொள்றாங்க.
இந்த உலகத்துல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 45% தான். இன்னும் 55% பார்க்கல. எப்படி நம்ம பார்க்குறோம் இந்த பிரபஞ்சத்தை அப்படின்டா, எங்க இருந்தாவது வெளிச்சம் வந்தா அங்க ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். வெளிச்சத்தை வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்க முடியும். சும்மா பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நட்சத்திரம் இல்லாடி இருட்டாக தான் இருக்கும். அது ஒரு இருட்டு உலகம். அப்போ நம்ம பிரபஞ்சம் இருக்குது, இன்னும் இருக்குதுன்னு சொன்னா நட்சத்திரம் இருக்குது. எங்கேயோ இருந்து அந்த நட்சத்திரம் வருது, ஒளி வருது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி டெலஸ்கோப்ல தெரியும் பொழுது இங்க ஒரு நட்சத்திரம் இருக்குது. இது எவ்வளவு தூரத்துல இருக்குது நமக்கு தெரியாது. அப்போ அந்த ஒளியை வச்சுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கத்தை அவங்க என்ன செய்யறாங்க, கற்பனை செய்யறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது பிக் பேங், பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பிக் பேங் பெருவெடிப்பு, பெருவெடிப்பின் மூலமாக இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. பெருவெடிப்புன்ற என்ன? அது ஏதோ ஒன்று வெடித்து சிதறியது. சிதறி நட்சத்திரங்கள் உருவாச்சு, கோள்கள் உருவாச்சு. அதை தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரியாக, கொள்கையாக, இது முஷாஹதா இல்ல, யாரும் கண்கூடாக பார்க்கல உட்கார்ந்து. என்றால் அந்த சமயத்துல எந்த மனுஷனும் இல்லை. இது ஒரு தியரி, பிக் பேங். அந்த இன்திஷார், அதன் மூலமாக இத்திசா, அதாவது அந்த பிக் பேங்கின் மூலமாக இந்த பிரபஞ்சம் உருவானது. இப்போ இது குர்ஆன்ல அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன், வானங்களும் பூமியும் எல்லாமே ஒட்டி போய் இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, நாம் அதை பிளந்தோம் அப்படின்னு நல்லா சொல்லுவான். இப்போ அந்த தியரிக்கு ஒத்து போகுது இந்த குர்ஆனுடைய வசனம். அதே மாதிரி குல்லவது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அல் ஃபலக் அப்படின்னு சொன்னா பொதுவாக தஃப்சீர்ல என்ன சொல்லுவாங்க, சுபஹ். பிரப்பில் ஃபலக்னா ரப்பு சுபஹ். ஆனால் ஃபலக்குக்கு லுகாவுல அசல் அர்த்தம் வெடிப்புன்னு அர்த்தம், வெடிக்குதல். அதனால தான் ஃபாலிகுல் இஸ்பாஹ், ஃபாலிகுல் இஸ்பாஹ், ஃபாலிகுல் ஹப்பி ஒன்னவா, வித்துக்களை வெடிக்க செய்பவன். அசல் அர்த்தம் அதுதான். அப்போ ரப்புல் ஃபலக்குண்டா இது ஒரு ஃபலக்கிலேயே வெடிப்பு இருக்குது. வெடிப்பினுடைய ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அந்த வெடிப்பின் மூலமாக எதையெல்லாம் படைத்தாலும் அதனுடைய தீங்கை. நம்ம பெருவெடிப்புங்கிற தியரி குர்ஆனோடு ஒத்து போகுது. அப்படிதான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் உருவானது பெருவெடிப்பின் மூலமாக உருவாகி இருக்குது. இப்படிதான் சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாச்சு. இன்னைக்கு அந்த உலகம் எப்படி இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வஇன்னா லமூசியூன், நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை கட்டி எழுப்பி இருக்கிறோம் வலிமையுடன். வஇன்னா லமூசியூன், அதை நாம் விசாலமாக்கி கொண்டே இருக்கிறோம். மூசியோன்கிறது இஸ்மு ஃபாயில். இஸ்மு ஃபாயில்ல தவாமுடைய அர்த்தம் இருக்கு. இஸ்மு ஃபாயில்ல தவாமுடைய அர்த்தம் இருக்கு. அதை எப்பொழுதுமே நாம் விரிவாக்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ தொடர்ந்து அதை விரிவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு விஞ்ஞானம் அதுதான் சொல்லுது, அந்த பிக் பேங்கின் மூலமாக விரிவடைஞ்ச உலகம் இன்னைக்கும் விரிவடைஞ்சு கொண்டே இருக்கு, விரிவடைஞ்சு கொண்டே இருக்குது. அப்போ அதுக்கு இடம் அதெல்லாம் தெரியாது. எவ்வளோ இடம் விரிவாகுது, எவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்குது, அதனோட எல்லை நமக்கே தெரியாது. இப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம், உதாரணம் அது எப்படி விரிவடையுது. உதாரணமாக நீங்கள் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. ஒரு பலூன், அந்த பலூனில் பேனாவை வச்சு என்ன செய்யுங்க, அங்கங்கே புள்ளி வைங்க, கருப்பு புள்ளிகளை வைங்க. வச்சுட்டு நீங்கள் வாயில் வச்ச அந்த பலூனை அதில் காற்றடிச்சு ஊதுங்க. ஊதும்போது பலூன் பெருசாகும், பலூன் பெருசாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பலூனை ஊதாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த புள்ளி நெருக்கமாக இருக்கும். ஊதும் பொழுது அந்த புள்ளிகளுக்கு மத்தியில் இடைவெளி அதிகமாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் நெருக்கமாக அடக்கி இருந்தது. அது வெடிச்சு சிதறும் பொழுது அப்படியே விரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி பலூன் விரியுதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் விரியுது. விரியும் பொழுது நம்ம பால்வெளி மண்டலம் கேலக்சியும் ஓடுது. இன்னொரு கேலக்சி அதுவாட்டுக்கு ஓடும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது விரிஞ்சு கொண்டே இருக்குது. எப்படி பலூனை ஊதும் பொழுது அது விரிஞ்சு கொண்டே இருக்கும், அந்த இடைவெளி அதிகமாகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம கேலக்சிக்கும் இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு மத்தியில் இடைவெளி அதிகமாகி கொண்டே இருக்கும். எப்போ இது முடியும்? எப்படி பலூனை ஊதி ஊதி ரொம்ப பெருசாக ஊதிச்சா என்ன ஆகும்? வெடிச்சிடும். அது மாதிரி இந்த துனியாவும் முடிஞ்சு போயிடும், ஒரு நேரத்தில் அழிவு வந்துடும். அப்போ இது இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கம். இதுதான் இந்த வானவியலுடைய முதல் எப்படி உருவாச்சு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை கொள்கை. பிரபஞ்சம் உருவானது கதை இதுதான்.
இதை தான் வந்து ஐரோப்பாவில் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆய்வகத்தில் அணுக்களை சேர்த்து வெடிக்க வச்சாங்க. எப்படி இந்த உலகம் வெடித்திருக்கும், எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமாக ஆய்வு செஞ்சு இது சரியான கொள்கை, சரியான தியரின்னு சொன்னாங்க. இது மாதிரி இதில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபன்னில் வந்து சில இஸ்திலாகாத்துகள் இருக்குது. தூரம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து திண்டுக்கலுக்கு 100 கிலோமீட்டர்னு சொல்லுவோம், 90 அல்லது 100 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ கிலோமீட்டரில் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் சொல்கிறது என்ன சொல்லுவோம், கிலோமீட்டர்லாம் கிடையாது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அடி, எத்தனை அடி, ஒரு 3 அடி 4 அடின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் அதை வந்து என்ன செய்வோம், மீட்டர்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசாக வந்து கிலோமீட்டர். இப்போ கிலோமீட்டருங்கும் பொழுது 1 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம், இதை வந்து என்ன சொல்லுவாங்க, 150 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. $150 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் உள்ள இடைவெளி. 1 மில்லியன் அப்படிங்கிறது, 1 மில்லியன்கிறது 10 லட்சம். 1 மில்லியன் 10 லட்சம். நம்ம வந்து 1 2 3 4 லட்சம் 10 லட்சம் சொல்றது தான் 1 மில்லியன் சொல்றோம். 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சூரியன். பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி தூரம். இப்போ இதை விட இன்னும் அதிகமாக போச்சுன்னு வைங்க, சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நமக்கும் சந்திரனுக்கு எவ்வளோ தூரம், சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர். பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தகுந்தபடி நேரம் வித்தியாசப்படும். அது நம்ம கமருடைய பாடத்தை தெளிவாக படித்தாலும் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர், 4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம பூமியிலிருந்து சந்திரன். ஆனால் பார்க்கறதுக்கு வானத்தில் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த தூரம் எல்லாம் இருக்குதா, 4 லட்சம் கிலோமீட்டர், 150 மில்லியன் கிலோமீட்டர், இதெல்லாம் கிலோமீட்டரில் சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வானவியல் இதெல்லாம் ரொம்ப பக்கம், நமக்கு தூரமாக இருக்கலாம். அஸ்ட்ரானமியை கவனிச்சு இதெல்லாம் ரொம்ப நெருக்கமான பகுதி, அதை விடவும் தூரமான பகுதிலாம் இருக்குது. நம்ம சூரியன் இருக்கிற மாதிரி 100 மடங்கு தூரமுள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, 1000 மடங்கு தூரமுள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, கோடி மடங்கு தூரமுள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, எண்ணிக்கையிலே சொல்ல முடியாத அளவுக்கு தூரமுள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இப்போ இதையெல்லாம் எப்படி அளப்பாங்க, அதுக்கு தான் வந்து இந்த ஃபன்னில் அஸ்ட்ரானமியில் ஒரு சனத்துல் லவ், லைட் இயர், ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒளியாண்டு தூரத்தை அளப்பதற்கு ஒளியாண்டுங்கிற அலகை பயன்படுத்தும். கிலோமீட்டர் நம்ம சொல்றோம், மீட்டர்னு சொல்றோம், அடின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க பயன்படுத்துறது ஒளியாண்டு. ஒளியாண்டுன்னா என்ன, உதாரணமா நம்ம லைட், டார்ச் லைட் அடிக்கிறோம், அதுதான் ஆக வேகமாக பயணிக்கக்கூடியது ஒளி. சப்தத்தை விடவும் வேகமாக பயணிக்கக்கூடியது ஒளி, வெளிச்சம். இப்போ வந்து மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. மின்னல் வெட்டுது, முதல்ல மின்னல் வெட்டுமா இடி இடிக்குமா? மின்னல் முதல்ல மின்னல் வெட்டும். பெரிய மின்னலாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி இடி சவுண்டு வரும் இல்லையா? அதுதான் நடைமுறை. பொதுவாக சின்ன சின்ன லேசாக வரக்கூடிய மின்னலுக்கெல்லாம் வந்து அந்த சத்தம் நம்ம காதுக்கு வந்து சேராது. மின்னல்ங்கிறதும் இடிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான், வேற வேற கிடையாது. ரெண்டும் ஒரே ஷெய். மேகங்கள் உராய்வதினால் எழுகிற சப்தம், அதனால் எழுகிற ஒளி, வெளிச்சமும் ஒளியும் ஒளியும் சப்தமும் வெளிச்சமும் வருது அதுல இருந்து. ஆனா முதல்ல பார்க்கறது நாம எதை, மின்னலை தான் பார்க்குறோம், வெளிச்சத்தை தான் பார்க்குறோம். அதுக்கு பிறகுதான் சப்தம் வருது. அப்போ நான் பேசுகிற சப்தம் போகிற வேகத்தை விட வெளிச்சம் வேகமாக போயிடும். அதனால தான் முதல்ல சீக்கிரமாக வெளிச்சத்தை பார்க்குறோம், அதுக்கு பிறகு தான் சத்தத்தை கேட்குறோம். சத்தத்தை கேட்கறதும் கூட நல்ல பெரிய மின்னலாக வந்தால் தான் சத்தம் கேட்கும். சும்மா அங்கங்கே லேசு லேசாக மின்னல் விட்டு பாருங்க, அதுக்கும் சத்தம் இருக்கத்தான் செய்யுது. சத்தம் நம்ம வரைக்கும் வந்து சேராது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து சேரலை. நம்ம சப்தம் என்பது மெதுவாக கிடக்கும், ஒளி வெளிச்சம் என்பது வேகமாக கிடக்கும். இது எதுக்கு சொல்றேன்டா, நம்ம ஒளியாண்டு விளங்குறதுக்கு இது ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். இப்படி மின்னலுக்கு பிறகு என்ன வருது, இடி வருது. அப்ப வெளிச்சம் எவ்வளவு வேகமா போகும், ரொம்ப வேகமா போகும்டா. வெளிச்சம் ஒரு வினாடிக்கு எவ்வளவு தூரம் போகுது, 2,97,600 கிலோமீட்டர்.
2,97,600 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வினாடியில் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஒளி ஏறத்தாழ 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். சுமார் 3 லட்சம், கொஞ்சம் தான் கம்மி. 2,97,600 கிலோமீட்டர் அப்படின்டா ஒரு வினாடிக்கு இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போகும்? நம்ம கணக்கு, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தூரம் போகும்? இதையெல்லாம் கணக்கு போட்டால் அப்படியே குழம்பும் நமக்கே. இது ஒரு வருஷம் போனால் எவ்வளவு தூரம் போகும்? இந்த வெளிச்சம் ஒரு வினாடியில 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது சுமார். ஒரு வருஷம் போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு கிலோமீட்டர் போகுமோ அதுதான் ஒரு ஒளியாண்டு. அதை சொல்றதா இருந்தா சுமார் 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர். இதுதான் ஒரு ஒளியாண்டு. 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர். எப்படி சொல்றது, இதை எப்படி விளங்குறது? அதாவது எத்தனை கோடி அப்படிங்கிறது இங்கே பேச்சு, லட்சமல்ல பேச்சு. எத்தனை கோடி? 100 கோடியா, இல்லை 1000 கோடியா, இல்லை 10,000 கோடியா, அதுவும் இல்லை. லட்சம் கோடியா, அதுவும் இல்லை. அது மாதிரி 9.5 லட்சம் கோடி. 9.5 லட்சம் கோடி எவ்வளோ வருமோ அவ்வளவு. இது 1 கோடி அல்ல, 10 கோடி அல்ல, 100 கோடி அல்ல, 1000 கோடி அல்ல, 10,000 கோடி அல்ல, 1 லட்சம் கோடி அல்ல, 2 லட்சம் கோடி அல்ல, 7 லட்சம் அல்ல, 8 லட்சம் கோடியும் அல்ல, 9.5 லட்சம் கோடி. அவ்வளவு கிலோமீட்டருக்கு தான் ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. லைட் இயர் சனத்துல் லவ். இப்போ இந்த ஒளியாண்டை வச்சு தான் என்ன செய்வாங்க? இந்த தூரத்தை அளப்பாங்க. சில நட்சத்திரங்கள் நம்மள்கிட்ட இருந்து 2 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன்னே 10 லட்சம் அப்படின்ற 2 மில்லியன்ல 20 லட்சம் ஒளியாண்டு தூரம். நீங்க அதுக்கு பிறகு நீங்க தூரத்தை கற்பனை செஞ்சுக்கணும். நம்ம பிரபஞ்சம் இவ்வளவு விசாலமானது, இவ்வளவு விசாலமானது நம்முடைய கற்பனைக்குள்ளே கொண்டு வர முடியாது. இது அளக்கிறதுக்கு தான் என்னது? ஒளியாண்டு அல்ல சனத்துல் லவ் அப்படிங்கிறத இந்த ஃபண்டில் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு அளவீடு. இப்படி நம்ம ஒன்னொன்னா இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அதோட இந்த பூமி, நம்ம இருக்கிற பூமியை பற்றியும் தெரியணும். சுருக்கமாக பயோடேட்டா சொல்றதா இருந்தால், இந்த பூமியிலேயே ஆக உயர்ந்த இடத்துக்கு எதுக்கு சொல்லுவாங்க? யாராவது தெரிஞ்சா சொல்லலாம். இமயமலை. இமயமலை இது சரியான பதில் தான், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல பதில் சொல்லலாம் அப்படின்னு யாரும் சொல்லலாம். யார் வேணாலும் சொல்லலாம். இமயமலை ஓரளவுக்கு சரியான பதில். எவரெஸ்ட் அதற்கு சொல்லிட்டாங்க. இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம் எவரெஸ்ட். இந்த பூமியிலேயே ஆக உயர்ந்த இடம் எவரெஸ்ட். ஆக பள்ளமான இடம் எங்க இருக்குது? பசிபிக்ல இருக்கு. பசிபிக் பெருங்கடல். அது ஆகம் பள்ளமானது. ஆக உயரமானது சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அதே மாதிரி இந்த பூமிங்கிறது இருக்கிற ஒரு ரவுண்டு, அது ஒரு வட்டமானது. அதாவது உருண்டை வடிவத்தில் உள்ள ஒரு பூமி. எல்லாமே உருண்டையாக தான் இருக்குது. பூமியும் உருண்டை, செவ்வாயும் உருண்டை, சந்திரனும் உருண்டை. ஒன்று இருக்கு வட்டம், இன்னொன்று இருக்கு உருண்டை. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? உருண்டைக்கும் வட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன? டூடி 3D. எல்லாத்துக்கும் விளங்கிருச்சா? தெளிவாக சொல்லிட்டார். அவ்வளோதான். 2D 3D. வட்டத்தை நீங்கள் இந்த போர்டில் வரையலாம். உருண்டையை இந்த போர்டில் வரைகிறது கஷ்டம். அதுக்கு நம்ம பந்து பால் வச்சிருக்கோமா இல்லையா, குளோபு, அதுதான் உருண்டை. உதாரணமாக இது ஒரு கோடுன்னு சொல்லலாம். இது ஒரு கோடு. அது மாதிரி இது ஒரு சதுரம், இது ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு பெட்டி, அது இதில் என்ன செய்ய முடியாது? வரைய முடியாது. இது ஒரு பெட்டி. அதுக்கு ஒரு சம்க் இருக்கும், ஜிஸ்மு. அது இந்த சாக்பீஸ் ஒரு ஜிஸ்மு. இந்த சாக்பீஸை வரையணும்னு சொன்னால் இப்படி கோடு தான் போட முடியும். அதை உருண்டையை அதில் காட்டுறது சிரமம். பார்த்தாலும் 3Dயில் பார்த்தா தான் அது புரியும். 3Dயில் கொண்டு பார்க்கும்போது தான் அந்த உருண்டை புரியும். இது ஒரு சாக்பீஸ். அது மாதிரி ஒரு குளோபு. இந்த குளோபு தான் உருண்டை. பூமி உருண்டை. ஒரு காலம் வரைக்கும் பூமியை தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க பூமி தட்டை. ஏன் காரணம் எதுக்கு சொல்றாங்கன்னா, பிற எங்க பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் உலகத்துல. அன்னல் அர்த முசத்தஹா அவங்க சொல்ற காரணம். அவங்க சொல்றது அல்லாம ராஃபி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய வஜீஸ் ஷாஃபி ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க அன்னல் அர்த முசத்தஹா,
பூமி தட்டையானது, அதனால உலகத்துல எங்க பிறப்பாத்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு கண்கூடாக பார்த்தாச்சு பூமி உருண்டைங்கிறது. நீங்க பார்த்துருக்கீங்களா பூமி உருண்டைங்கிறத? பார்க்கல. இங்கே யாராவது பார்த்துருக்காங்களா? பூமி போர்டில் பார்க்கலாம், ஃபோட்டோவில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கல. ஆனால் நேரடியாக பார்த்து சேட்டிலைட் மூலமாக நமக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இங்கே பூமி உருண்டையை கண்கூடாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியிலிருந்து சுமார் 30,000 கிலோமீட்டர் மேலே போகணும். போனால் அந்த அந்த இடத்துல அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி உருண்டை நகர்ந்து போகிறத பார்க்கலாம், உருண்டையாக பார்க்கலாம். அதை பார்க்கணுன்னா 30,000 கிலோமீட்டர் மேலே போகணும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டருக்கு போனால் முழு பூமி பந்தையும் பார்க்கலாம். ஆனால் இந்த பூமியில இருந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், பூமி தட்டை தான், காட்டு உருண்டைண்டா காட்டு காட்ட முடியுமா? தட்டை நீ உருண்டைன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியங்கிறான். ஏன் பூமி உருண்டைங்கிற? அது எங்கடா உருண்டையா இருக்கு? தட்டையாக தானே இருக்குது. அவன் சொல்லுவான் நீ தான் பைத்தியம். நம்ம சொல்கிறோம் அவனை பைத்தியம், அவன் நம்மளை பைத்தியம்னு சொல்லுவான். அப்போ இதெல்லாம் இருக்குத ஒரு ஃபன்னு. அந்த எப்படி டாக்டர் இருக்கிறாரு, அது ஒரு ஃபன்னு, அது அவங்க தான் சொல்ல முடியும். எப்படி நபிமார்கள் வஹியை கொண்டு வராங்க, அது இல்முல் வஹி, அது அவங்க தான் சொல்ல முடியும். கபருடைய வேதனை உண்மைரா? கேட்க மாட்டேன், நம்பலன்னு சொன்னால் 6 அடி கீழே போகணும். போய் மூத்தா போன பிறகு தான் அது தெரியும். இது 30,000 கிலோமீட்டர் மேலே போகணும். இது உண்மைன்னு விளங்குறதுக்கு அவ்வளோ தூரம் போகல, 6 அடி கீழே போனால் போதும். கபருடைய வேதனை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு போகும். அதனால ஒவ்வொன்றையும் கண்ணில் நேரடியாக காட்டினாதான் நம்புவேங்கிறது விஞ்ஞான ரீதியாகவே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்புறம் ஈமானம் பில் கைபை என்ன மறுக்கிறது ஒன்றும் விஞ்ஞானத்துக்கு முரண் இல்லை. ஈமானம் பில் கைபு தான் சரி. இப்போ நம்ம பார்க்க முடியாது, மேலே போனால் தான் பார்க்க முடியும். அவ்வளோ தூரம் போகணும் பூமி உருண்டைன்னு பார்க்கறதுக்கு. ஆனால் பூமி உருண்டைங்கிறத முடிவு செய்யறதுக்கு சில தருணங்களை பூமியிலிருந்தே பார்க்கலாம். நம்ம சந்திர கிரகணத்தின் போது பார்க்கலாம். சந்திர கிரகணம் ஏற்படுது. சந்திர கிரகணம்டா என்ன? கிரகணம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுடைய நிழல் ஒன்றின் மீது விழுறது, அவ்வளோதான் கிரகணம். சந்திர கிரகணம் பௌர்ணமியில் ஏற்படும், 15ஆம் இரவுல. சந்திரன் அப்படியே மறையும். காரணம் என்ன? சூரியனுடைய வெளிச்சம் பூமி மேலே விழுது, பூமியினுடைய நிழல் சந்திரன் மேலே விழுது. இப்படி இருக்குது. இதுதான் என்னது? சூரியன். இங்கே இருக்குது பூமி, இங்கே இருக்குது சந்திரன். இருக்கட்டும். இந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இப்படி பூமி மேலே விழுது. இந்த பூமியினுடைய வெளிச்சம் விழும் பொழுது இந்த பூமியுடைய நிழல் விண்வெளியில் விழும். அந்த நிழல் என்ன செய்யுது? இந்த சந்திரனை மறைக்கும். நம்ம சந்திரனை மறைக்கிறது தான். நிழல் சந்திரன் மேலே விழுந்தா அதுக்கு பேரு சந்திர கிரகணம். பூமியோடைய நிழல் சூரியன் மேலே விழுந்தா அதுக்கு பேர் சூரிய கிரகணம். அது எப்படி விழும்? அதுக்கு படிக்கணும். இது சுருக்கமா கிரகணம்டா என்ன? அதாவது பூமியுடைய நிழல் சந்திரன் மேலே விழுந்த சந்திர கிரகணம். இப்போ நம்ம சந்திர கிரகணத்தை யதார்த்தமா பார்க்கலாம். நீங்க பேப்பர்ல என்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்குதுன்னு போட்டிருக்காங்களோ அன்னைக்கு போய் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம வானத்துல பார்க்கும்போது சந்திர கிரகணம் இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா? மாணவர்கள் யாராவது பார்த்துருந்தா கேட்டுக்குங்க. சந்திர கிரகணத்தை பார்த்துருக்குறோம். யாரும் இது வரைக்கும் பார்க்கல. சந்திர கிரகணம் நம்ம ஏற்பட்ட பாருங்க. அது எப்படி மறையும்? நிழல் விழுஞ்சோம்னா இப்படித்தான். முதல்ல இப்படி மறையும், அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரவுண்டாக தான் அது மறையும். நிழல் விழும் ரவுண்டாக தான் என்ன செய்யும்? இப்போதான சந்திரன் இப்படி இருக்குது, இப்படி நிழல் விழாது, இப்படி நிழல் விழாது. நிழல் வரும் பொழுது எப்படி வரும்னு கேட்டால் சந்திரன்ல முதல்ல இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி தான் ரவுண்டாக தான் நிழல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ சந்திரன் ஃபுல்லாக மறைஞ்சிடும். இந்த நிழல் ரவுண்டாக விழுதா இல்லையா? இது எதனுடைய நிழல்? பூமியுடைய நிழல். அப்போ பூமி தட்டையா உருண்டையா? உருண்டை. இதை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கிரகணத்தில். ரெண்டாவது கண்டுபிடிக்கிற இடம் கடல்ல. பூமி உருண்டைங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி? கடல்ல போய் நில்லுங்க. ரொம்ப தூரத்துல ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கும் பாருங்க. நீங்க கப்பலை ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது முழுமையாக பார்க்க மாட்டீங்க. அதனுடைய முன்பகுதி மட்டும் தூக்கிட்டு வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்படி சரி அந்த சமயத்துல தான் பார்க்கலன்னு விடுங்க. அது போகுது, ரொம்ப தூரத்துக்கு போகும். எப்படி மறையுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் கீழே. கப்பல்ல அந்த கண்ணோட்டத்தோட பார்த்தா அது புரியும். நம்ம கப்பல் பார்த்துருக்கலாம் கடல்ல. ஆனா தூரத்துல வரும்போதும் தூரத்துல போகும்போதும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா கப்பல் மறையாது, ஒட்டுமொத்தமா கப்பல் வரவும் செய்யாது. அது கீழே இருந்தா மேல வரும், இது மேல இருந்து கீழே போகும். காரணம்
பூமி உருண்டை. இதையெல்லாம் இங்கே இருந்து என்ன செய்யலாம், பூமி உருண்டையா தட்டையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது மாதிரி இன்னொரு விஷயம், சந்திரனுடைய விஷயமும் இருக்குது. சந்திரன் தான் நமக்கு வந்து பிறைக்கான அடிப்படையான விஷயம். பிறை சந்திரன் உதாரணமாக பிறை எங்கே உதயமாகும் சொல்லுங்களேன் யாராவது. பிறை உதயமாகிறது எங்கே? தப்பாக சொல்லலாம், நான் வந்து யாருக்கும் மார்க் போட வரல, பரீட்சை வைக்க வரல, என்ன உங்களுடைய துணிச்சலை மட்டும்தான் பார்க்குறேன். பிறை உதயமாகாது. ஓகே. இந்த பிறை எங்கே உதயமாகும்? சூரியன் மறைகிற இடத்துல பிறை உதயமாகும். வேற எதுவும் பதில் இருக்கா? எப்படி? வேற மாதிரி இவர் இங்கே நீங்கள் சொன்னீங்களா பதில்? அவர் வந்து வானத்தை பார்த்துருக்கார். இந்த ஃபன்னுக்கு முக்கியமே வானத்தை பார்க்கணும். அவர் பிறை பாருங்கன்னு சொல்கிற சமயத்திலாம் பல தடவை பார்த்துருக்கார். அதனால் அவருக்கு அந்த பதில் வந்திருக்குது. இந்த ஃபன்னுக்கு வந்து முக்கியமாக ஒன்று, தமிழில் இந்த ஃபன்னை நல்லா படிக்கணும். நம்ம அரபியில் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபன்னை பற்றி எழுதப்பட்ட புக்ஸை நிறைய படிக்கணும். ரெண்டாவது, வானத்தை பார்க்கணும். பார்த்தா இந்த ஃபன்னு ரொம்ப லேஸ். இப்போ அவர் சொன்னது இருக்குது, என்ன சொன்னீங்க? சூரியன் மறைகிற இடத்துல பிறை தெரியும், அதுதான் பிறை உதயமாகும். எங்கே உதயமாகும் கேட்டுக்கும் பொழுது சூரியன் மறைகிற இடத்துல உதயமாகும் அப்படின்றார். இது பார்க்கறதுனால கிடைச்ச இல்மு. ஏன்னா சாயங்காலம் பார்க்குறோம், முதல் பிறையை மேற்கு வானத்தில் பார்ப்போம். மேற்கு வானத்தில் சூரியன் மறைஞ்சிரும், நமக்கு மேலே பிறை தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் மேற்கு உதயமாகிறதல்ல. வானத்தில் உள்ள எதுவுமே மேற்கு உதயமாகாது, மேற்கு மறைய மட்டும்தான் தெரியும். இது நீங்கள் வெளியே போய் யார்ட்டையும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. யார்ட்டையும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. பிறை சந்திரன் உதயமாகிறதும் கிழக்கு தான், சூரியன் உதயமாகிறதும் கிழக்கு தான், நட்சத்திரங்கள் உதயமாகிறதும் கிழக்கு தான். நீங்கள் சாயங்கால நேரம் வானத்தை பாருங்கள், மகரிப் பிறகு ஒரு நட்சத்திரம் உதயமாகி கிழக்கு வானத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் அடையாளம் போட்டுக்கோங்க, உங்கள் கண்ணிலேயே அடையாளம் போட்டுக்கோங்க. அதே நட்சத்திரத்தை காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி ஃபஜ்ர் நேரத்தில் பாருங்கள், அந்த நட்சத்திரம் இங்கே வந்திருக்கும். அடையாளம் எப்படி போடுவீங்க? ஒரு நட்சத்திரம் குறிப்பிட்டு அந்த நட்சத்திரத்தின் தூரத்தில் வேற என்ன நட்சத்திரம் இருக்குது, இந்த பக்கம் என்ன நட்சத்திரம், அந்த பக்கம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் தான் நம்ம பார்த்த நட்சத்திரம் அப்படின்னு அடையாளம் போட்டு கல்பில் வச்சுக்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா அதே நட்சத்திரம் மேற்க இருக்கும். அந்த நட்சத்திரம் மட்டுமல்ல, நீங்கள் எதையெல்லாம் அளவு படம் போட்டீங்களோ அவ்வளோ நட்சத்திரம் அங்கே இருக்கும். அது கிழக்கு உதயமாகி மேற்க மறையுது. நீங்க இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தை மகரிப் பிறகு பார்க்குறீங்களோ இதே நட்சத்திரத்தை நீங்க அடுத்த வருஷம் பார்ப்பீங்க, இதே தேதியில பார்த்தால். அதுதான் வானத்தை பார்க்கணுங்கிறது, பார்த்தால் தெரியும். அது மாதிரி இந்த சந்திரன் இருக்குது, அதுவும் கிழக்க உதயமாகிறது தான், மேற்க மறைகிறது தான். நம்ம மேற்க பார்க்குறோமே பிறைய, நம்ம பார்த்து கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிருது. இதுதான் அதனுடைய யதார்த்தம். பார்த்து கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருது. மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்கும் இல்லையா? பிற ரெண்டாவது நாள் பிற பார்க்கும் பொழுது அளவும் பெருசாக இருக்கும். நம்ம அளவு பெருசாக இருக்கிறத மட்டும் எல்லாரும் பேசுவாங்க, ரெண்டாவது நாள் பிறண்டு. ஆனால் இடத்த யாரும் பார்க்க மாட்டாங்க. முதல் நாள் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்களோ அதே இடத்துல, உதாரணமாக இன்னைக்கு சாயங்காலம் முதல் பிற பார்க்குறீங்கன்னு வைங்க, ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு பார்க்குறீங்கன்னு வைங்க, நாளைக்கு அதே 7 மணிக்கு அந்த சந்திரனை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்காது, கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். கொஞ்சம் மேலே இது கவனிச்சு பார்க்கணும். இனிமேலாவது பாருங்க, அதற்கு மறுநாள் பாருங்க இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும். இது நல்லா விளங்கணும்னு சொன்னா பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, மகரிப் நேரத்துல இந்த பக்கம் இருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா யாராவது? பௌர்ணமி அன்னைக்கு மகரிப் நேரத்துல சாயங்கால நேரத்துல கிழக்கு இருக்கும். ஏன்டா அப்பதான் அங்க உதயம் ஆகுது, அது காலையில மறையுது. சூரியன் எப்பவுமே காலையில உதயமாகி சாயங்காலம் மறையுது. ஆனா சந்திரன் எப்பவுமே காலையில உதயமாகி சாயங்காலம் மறைகிறது இல்லை. அது ஒவ்வொரு நாளைக்கும் ஏறத்தாழ 50 நிமிடங்கள் தாமதமாக உதயமாகும். சுமார் 50 நிமிடம் ஒவ்வொரு நாளும் தாமதமாக உதயமாகும். இன்னைக்கு 6 மணிக்கு சந்திரன் உதயமாக இருக்குது இந்த பிறை, நாளைக்கு 6:50க்கு தான் உதயமாகும். அதுக்கு மறுநாள் இன்னொரு 50 நிமிஷம், இது 50 நிமிஷம், இப்படி 15 நாள்ல 12 மணி நேரம் தாமதமாயிடும். காலையில் 6 மணிக்கு உதயமானது சாயங்காலம் 6 மணிக்கு உதயமாகும். இதெல்லாம் நம்ம சந்திரனை வந்து நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம பார்த்தோம் சொன்னா இதை ஓரளவுக்கு என்ன செஞ்சுக்கொள்ளலாம், சந்திரனுடைய இதை புரிஞ்சு கொள்ளலாம். பிற பார்க்கறது
வந்து இது ஃபன்னோட சம்மந்தப்பட்டது, எப்போ தெரியும், என்ன ஏது, அது ஒரு விரிவான ஒரு அலசல். அதாவது பிறையை பார்க்கறதுக்கு வந்து நியூ மூன் சொல்லுவாங்க, அமாவாசையிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்கணும், இவ்வளோ நேரம் ஆகியிருக்கணும், அதெல்லாம் ஒரு டைம் கணக்கு இருக்குது, இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப லேசான இது மொபைல் இப்போ மதரசா காலங்களில் உபயோகிக்க மாட்டீங்க, மற்ற சமயங்களில் உஸ்தாதமார்களுக்கு பார்த்துக்கலாம். இந்த டஃப் மூன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. டஃப் மூன் இதனுடைய ஐக்கான் இப்படி தான் இருக்கும், இந்த கருப்பாக இருக்குது, இதுதான் டஃப் மூன். இந்த டஃப் மூன் ஆப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் சந்திரன் எப்போ உதயமாகும் எப்போ மறையும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து சந்திரன் இருக்கிறத காட்டுது. இன்னைக்கு சந்திரன் எப்படி இருக்குது, இப்போ இந்த மேலே மணி ஓடிக்கிட்டே இருக்கும், 3:45 38 வினாடி 39 மணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் எப்படி இருக்கும்? இதே சந்திரன் நம்ம வந்து உதாரணமாக ரமதான் பிறை பார்க்குறதா இருந்தால் 28ஆம் தேதி யௌமு ஷக்கு, 28ஆம் தேதி தானே, 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யௌமு ஷக்கு. இதில் போய் நான் வந்து தேதியை மாற்றிட்டு வரேன், இதில் தேதியை மாற்றிக்கலாம். பிப்ரவரி 18 இருக்குது, 28 வச்சுட்டேன், ஓகே கொடுத்தாச்சு. கீழே டைம் இருக்குது, அந்த டைமை கிளிக் பண்ணால் இப்போ மணி சூரியன் மறையிற நேரம் இருக்குது. உதாரணமாக 6:35, நம்ம 6:45க்கே வைப்போம், கொஞ்சம் லேட்டாக பார்க்குற மாதிரி. ஓகே, இந்த சந்திரன் இப்படி தாங்க இருக்கும். ரமதான் 28ஆம் தேதி யௌமு ஷக் அன்னைக்கு இதில் ஏதாவது ஒன்று தெரியுதா? எதுவுமே தெரியலை. இன்ஷா அல்லாஹ் ஏறத்தாழ இந்த பிறை யௌமு ஷக் அன்னைக்கு தெரியாது, அதாவது நாட் விசிபிள், லோ பிரைட்னஸ், அதை பார்க்க முடியாது. ஏண்டா அன்னைக்கு காலையில் தான் அமாவாசை, காலையில் 6:30க்கு அமாவாசை, 6:30 மணிக்கு அமாவாசை, 12 மணி நேரத்தில் ஒரு பிறையை கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் ஒரு தடவை யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த பிறை தெரியாதுன்ட்டு. அப்போ உடனே கேட்டாங்க, இன்னும் பிற தெரியாதுங்க, யௌமு ஷக்கில் பிற பார்க்கவுல செய்யணும், நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நான் பிறையை பார்க்க வேணான்னு சொல்லலை, விஞ்ஞான ரீதியாக தெரிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா, தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லுவோம். விசிபிளா நாட் விசிபிளா, சில சமயம் ஈஸிலி விசிபிள் பை நேக்கட் ஐ அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு சன்மூன் கால் ஆப் இருக்குது, அதில் சொல்லிடுவாங்க பிறை தெரிவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் 99.3% பிற தெரியாது. நான் ஏன் 1/4% வச்சிருக்கேன்னு சொன்னால் ஷரியத்தினுடைய அந்த யௌமு ஷக்குங்கிறதையே இதுக்கு தான், இல்லாட்டி நடைமுறையில் தெரியாது, இந்த பிறையை வந்து பார்க்க முடியாது. இதே பிறையை நீங்கள் அடுத்த நாள் தான், சனிக்கிழமை தான் வந்து, ஞாயிற்றுக்கிழமை தான் பிற 1, சனிக்கிழமை சாயங்காலம் தான் தராவி ஆரம்பமாகும். அப்போ அந்த நைட்டில் பார்க்குறதா இருந்தால் 1ஆம் தேதி அதே டயத்தில் பார்க்கும்பொழுது பிறையினுடைய வடிவம் எப்படி இருக்கும், பெருசு. இப்போ இதில் பார்க்குறீங்க சும்மா சாதாரணமாக தெரியுது, வானத்தில் பார்த்தா நல்லா பெருசாக தெரியும், பெருசாக தான் தெரியும். அதுக்கு அடுத்து 2வது பிறை அல்ல. ஏன் கேட்டால் நியூ மூன் வந்து இன்னைக்கு காலையில் ஏற்பட்டுடுச்சு, நம்ம நாளை சாயங்காலம் தான் பிறையை பார்க்குறோம். ஏறத்தால் 36 மணி நேரம் அது என்ன செஞ்சிருக்குது, வளர்ந்து இருக்குது பிறை. அப்போ கொஞ்சம் வளர்ச்சி பெருசாக தான் இருக்கும். அது 2வது பிறை அல்ல, அதுதான் முதல் பிறை. இப்படி டஃப் மூன் இருக்குது, இதுலையும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒன்று சன்மூன் கால்னு ஒரு ஆப் இருக்குது. சன்மூன் கால் அல்ல, ஸ்டார் ட்ராக்கர். இப்போ அங்கே ஸ்டார் ட்ராக்கர், இந்த ஸ்டார் ட்ராக்கருங்கிறது இருக்குது. சூரியன் இந்த பக்கம் இருக்குதா? இப்போ பாருங்க, சூரியன் நான் இதிலே காட்டிடுவேன். சூரியன் தெரியுதா? இங்கேருந்து பார்க்குறவங்க சூரியன் தெரியாது, ஏன்னா சூரியன் இங்கே தான் இருக்குது. இப்படி பார்த்தா தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன இப்போ பார்க்கும் பொழுது வானத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த மெர்க்குரி அதுக்கு பக்கத்தில் இருக்குது, என்னவெல்லாம் இருக்குதுங்கிறத இந்த சோத்துக்குள்ளே இருந்து பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நட்சத்திரங்கள் இருக்குதுங்கிறத காட்டுது. எந்த இடத்துல காட்டினா இப்படி காட்டினாலும் காட்டும். பூமிக்கு கீழே என்ன இருக்குது, இப்போ சந்திரன் வந்து பூமிக்கு கீழே இருக்குது. இப்போ சந்திரன் நான் பார்க்குறேன், இப்படி போட்டிங்கன்னா இப்போ சந்திரன் தெரியுது, சந்திரன் அடியில் இருக்குது, தெரியுதா? சந்திரன் பூமிக்கு கீழே இருக்கு, பாதி சந்திரன் தான் இருக்கும். அம்மா பிற இப்படி 21 அன்னைக்கு 21 ஆச்சுன்னா பாதி தான் இருக்கும், போப்போ அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆமாம். இப்போ எப்படி வேணாலும் இப்போ என்ன செய்யலாம், பிற பார்க்குற அன்னைக்கு இந்த ஸ்டார் ட்ராக்கரை ஆன் பண்ணிக்கிட்டு இப்படி வானத்தில் காட்டினீங்க, மேகத்தில் வானத்தில் இப்போ பிறை எந்த இடத்துல இருக்குதுங்கிறத அது காட்டிடும். எப்படி சூரியன் காட்டுதா இல்லையா, அது மாதிரி பிறை எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டிட்டோம். இதை எடுத்துட்டு வானத்தில் பார்த்தா அந்த இடத்துல பிறை தேடிக்கலாம். இங்கே போய் பூரா வானத்துலையும் அலச வேண்டிய தேவையில்லை, இதில் தெளிவாக காட்டிடும். எதுக்கு இப்போ நேராக தான் சூரியன் இருக்கும், இதுக்கு நேராக தான் இதில் ஸ்க்ரீனில் இருந்துச்சுண்டா அதுக்கு நேராக பின்னாடி இருக்கும். அது
பார்க்கறதுக்கு இதை பயன்படுத்தலாம், பைனாக்குலர் பயன்படுத்தலாம், டெலஸ்கோப் பயன்படுத்தலாம். டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு திரும்ப கண்ணில் வெறுங்கண்ணில் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னேறிய ஒரு நிலை. இப்போ இது மாதிரி ஆப்லாம் இருக்குது, இதுக்கு நமக்கு பயன்படும். இந்த பிறையை பார்க்கறதுக்கு இது மாதிரி நிறைய ஆப்புகள் இருக்குது, சன்மூன் காலண்டர் ஆப் இருக்குது, இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இந்த ஃபண்டுங்கிறது இருக்குது, ரொம்ப விசாலமானது, விரிவானது. இதில் வந்து ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதாவது இந்த ஃபண்டை படிக்கணுங்கிற ஆர்வத்தை உண்டாக்குறது மட்டும். இந்த ஃபண்டை இதில் படிக்கல, இந்த ஃபண்டும் படிக்கணும், இதுவும் தெரியணும், நமக்கு தேவை அப்படிங்கிறத இதன் மூலமாக வந்திருக்கணும். வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. அதுக்கு மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். துவாவும் செய்யுங்க நமக்காக. அல்லாஹ் தஆலா நமக்கு எதை படித்ததன்படி அமல் செய்கிறதுக்கும் அதை தீனுக்காக பயன்படுத்துறதுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யும்.